ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எம்எஸ்டி மூவி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் எதுனா, பல வருஷங்களாக படத்தை எடுத்து பல வழக்குகளை சமாளித்து பல்லாயிரம் கோடிகளை செலவழித்து எடுத்த படம் இந்தியன் 2. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பார்ப்போம், சங்கர் படம் அப்படின்னா என்ன இருக்கும்? ஒரு பாட்டுக்கே கோடிக்கணக்காக செலவழிச்சிருப்பாங்க, நிறையா பேர்த்துக்கு மேக்கப் போட்டிருப்பாங்க, நிறையா இடத்துக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தா ஒரு பெரிய ஃபைட் சீன், பல பேர்த்த பறக்க விட்டு அடிக்கிறது. இது ரெண்டுமே இந்த படத்தில் இருக்குது. அதனால் கன்ஃபார்ம் இது சங்கரோட படம் தான். அது ஓகே. அடுத்ததாக படத்தோட கதையை பார்ப்போம். படத்தோட ஆரம்பத்தில் கரப்ஷன் ரொம்ப முத்திருச்சு, இதுக்கு இந்தியன் வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி கம்பேக் இந்தியன் அப்படின்னு ஹேஷ்டேக் போடுறாங்க. ஆனால் படத்தோட முடிவில் கரப்ஷன் இருந்தால் இருந்துட்டு போகுது, நீங்கள் கிளம்புங்க, கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, சித்தார்த்தும் அவங்களோட கேங்கும் தாத்தாவே சொல்லிட்டாரே, நம்மளோட ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு கரப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு வேவு பார்க்க ஆரம்பித்து அவங்க அம்மா, அப்பா, மாமா, பங்காளி எல்லாத்தையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்றாங்க. அது ஒரு சைடு போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு பார்த்தா நம்ம தாத்தா ஒவ்வொருத்தரையாக போட்டு தள்ளிக்கிட்டே போகிறாரு. உண்மையை சொல்ல போனோன்னா அதை பார்க்கும்போது எனக்கு அந்நியன் ஞாபகம் தான் வந்துச்சு. இப்படி பல கோணங்களில் படம் நகர்ந்துக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு சிபிஐ ஆஃபீஸர் பாபி சிம்மா நான் இந்தியனை பிடிச்சே ஆவேன் அப்படின்னு தெரிகிறாரு. எல்லா மக்களும் ஹீரோவாக பார்த்த இந்தியன் கடைசியாக ஏன் வில்லன் ஆனார், எதுக்கு கோபேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிறாங்க, கடைசியாக இந்தியனை பிடிச்சாங்களா இல்லையா, இது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறது தான் இந்த இந்தியன் 2. படம் ஃபுல்லாக சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி அனிமேஷன் சீன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் சீன் டு சீன் டிஃபர் ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். அடுத்ததான் மியூசிக். ஃபஸ்ட்டு பாட்டோட மியூசிக் ஏஆர் ரஹ்மான், பட் இந்த பாட்டோட மியூசிக் வந்து அனிருத் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு சங்கர் அனிருத்துக்கிட்ட போகும்போது ஜெயிலர் படத்தோட சக்ஸஸ் மூட்லேயே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் பார்க்கும்போது தேவையில்லாமல் பிஜிஎம், எதுக்குடா பிஜிஎம் போடுறீங்கங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்தியன் 1ஓட பிஜிஎம்மை ரீவேம் பண்ணி போட்ட சீன்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. ஆனால் இவராக போட்ட பிஜிஎம்ஸ் எல்லாமே கொஞ்சம் லோ தான். படம் முடியும் போது இந்தியன் 3ஓட ட்ரெய்லர் வச்சுருக்காங்க. அதுதான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அது வந்து ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம். சுதந்திர போராட்டத்தை போது என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, மக்கள் என்னென்ன இன்னல்களை சந்திச்சாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். படத்தோட பேக் டவுன்னு பார்த்தா கமல் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரோ அப்படிங்கிறது ஃபீல் ஆகும். ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, இந்தியன் தாத்தா ஒரு 10-15 பேரை போட்டு அடிக்கிற மாதிரி இருந்திருக்கான். இந்தியன் தாத்தாவை நீங்கள் ஒரு தாத்தாவாக பார்த்தீங்கன்னா அந்த சீன் நல்லா இருக்காது. ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோ, வயசான சூப்பர் ஹீரோ போட்டு அடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அது ஓகேவா தெரியும். படத்தோட ரேட்டிங் என்கிட்ட கேட்டிங்கன்னா 5க்கு 3 கொடுக்கலாம். இந்த மாதிரி உண்மையான ரிவ்யூ, உண்மையான ரேட்டிங் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.